ஓபிஎஸ்ஐ சேர்ப்பதற்கு வாய்ப்பே கிடையாது என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவை அடமானம் வைத்தவர்களை இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை. மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இணைகிறார். வணக்கம் திரு தராசு ஷியாம். ஓபிஎஸ் சேர்க்கவே மாட்டோம்னு தொடர்ந்து திட்டவட்டமா சொல்லிட்டு வர்றாரு, எப்படி பாக்குறீங்க? ஓபிஎஸ்ஐ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேர்த்துக் கொள்ள மாட்டார் என்பதுதான் ஆரம்பத்திலிருந்து என் கருத்து. காரணம், அவர் நேரடியாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சேலஞ்சு மாதிரி ஆகிவிட்டார். டிடிவி தினகரனை பொறுத்தவரையில் அவர் தனி கட்சி உடன்பாடு காண்பதோ அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒதுக்கப்படும் சீட்டுகளில் ஒரு சில சீட்டுகளை டிடிவி அவர்களுக்கு கொடுப்பதிலோ எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய ஆட்சேபனை இருக்காது. ஆனால் ஓபிஎஸ் இதுவரைக்கும் அதே கட்சியிலே தொடர்ந்து இருந்துவிட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவராக இருந்துவிட்டு இப்படியான ஒரு நிலைமைக்கு பிறகு இப்போது மீண்டும் அவரை கட்சிக்குள் கொண்டு வந்தால் அவரது தலைமைக்கு எதிர்காலத்தில் ஆபத்து வரும். இது இயல்பாக எல்லா அரசியல்வாதிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு வினாதான். அமித்ஷா அவர்கள் என்ன நிபந்தனை விதித்தார் என்பது பொது வழியில் தெரியாது. எல்லாமே செய்திகள் தான். நிபந்தனை என்னவாக இருக்கும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுக. எடப்பாடி பழனிசாமி நிபந்தனை என்னவாக இருக்கும் என்றால் உங்களுக்கு ஒதுக்கப்படும் சீட்டுகளில் இருந்து அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்பது. பொதுவாகவே கூட்டணி என்பது அதற்கு முன்னதாக சீட்டு கணக்கு முடிவானால்தான் கூட்டணி. எப்போதுமே தலைவர்கள் அந்தரங்கமாக இத்தனை சீட் என்பதை பேசி முடிவு செய்து விடுவார்கள். அதற்கு பிறகு கூட்டணி அறிவிக்கப்படும். அதற்கு பிறகு ஒரு சீட்டு பங்கீடு, தொகுதி பங்கீடு என்பது ஒரு சம்பிரதாயத்துக்கு நடக்கிற விஷயம்தான். இதுவரைக்கும் அந்த நிலைமைக்கு இந்த அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போகவில்லை. ஆனால் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை நோக்கி மெல்ல நகர்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். இல்ல, இப்ப வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது எப்படி முடிவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆர்பி உதயகுமார் இந்தியாவின் இரும்பு மனிதர்னு அமித்ஷாவை புகழ்றத பார்க்குறோம். மறுபுறம் ஓபிஎஸ், சசிகலா இவங்களெல்லாம் இணைச்சு ஒருங்கிணைந்த அதிமுக பாஜக கூட்டணியா அமையணும்னு பாஜக தலைவர் சொல்றதையும் பார்க்குறோம். எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒருங்கிணைந்த அதிமுக என்பதிலே பாரதிய ஜனதா ஓரளவுக்கு அவர்களுக்கு அது வசதியாக இருக்கும். காரணம், தென் மாவட்டங்களிலே ஒரு ஓட்டு வங்கி இருக்கிறது. திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு, டிடிவி அவர்களுக்கு. உதாரணமா நயினார் நாகேந்திரன் இருக்கிறார். அவரே மீண்டும் எம்எல்ஏ ஆக வேண்டும் என்றால் இந்த கணக்கு உதவும். எனவே அதிமுகவிலும் சரி பாரதிய ஜனதாவிலும் சரி எதிர்கால எம்எல்ஏக்கள் அல்லது நடப்பு எம்எல்ஏக்கள் எதிர்காலத்தை நோக்கி நடைபயணம் போக வேண்டும் என்றாலும் ஏதாவது ஒரு வகையில இரண்டு கட்சிகளின் ஓட்டுகளும் தேவைப்படும். கணக்கு தான் இது. ஆனால் சிக்கல் என்னவென்றால் தலைமையிலே நேரடியாக சவால் விட்டவர்கள் நிச்சயமாக மீண்டும் அந்த பொறுப்புக்கு வர முடியாது. செங்கோட்டையன் அவர் நேரடியாக சவால் விடவில்லை. அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு தவறை சுட்டி காட்டினார். அதற்கு பிறகு அது சமாதானம் ஆகி விட்டார்கள். எனவே அது டைரக்ட் சேலஞ்ச் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஓபிஎஸ் டைரக்ட் சேலஞ்ச். எனவேதான் இந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்கிறது. பாரதிய ஜனதா என்னதான் வலியுறுத்தினாலும் ஓபிஎஸ்ஐ மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு முடிவை நோக்கி எடப்பாடி போக மாட்டார். மேலும் கட்சியின் தலைமை அலுவலகத்தை உடைத்து நொறுக்கியவர், இப்படியான பல குற்றச்சாட்டுகளை அவர் மீது வைத்து விட்டார்கள். எனவே அந்த இடத்தில் சமரசம் என்பது கடினம்தான். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அது அப்படிதான் நான் இதை புரிந்து கொள்கிறேன். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஏற்பட்டால் இந்த கட்சிகளில் யாருக்கு என்ன லாபம், இந்த கணக்கு தான் இனிமேல் போட வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.